நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷிப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நான் வெங்கட்னு. இது ஷிப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களை இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இப்போ இன்றைக்கி டைம் பார்த்திங்கன்னா ஒரு டைம் இப்போ 9:45 ஆச்சு டைம். இப்போது வெள்ளிக்கிழமை காலையில் 9:45 சந்தையில் இருக்கிறோம். சந்தையில் பார்த்திங்கன்னா நிறைய குட்டிங்க வந்தது, அதே மாதிரி நிறைய வியாபாரிகளும் வந்தாங்க. ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. சில இது பக்ரீத்துக்காக வந்த கடாக்களில் நிறைய ஒரு சிலது வந்து நின்று இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கர்னூர்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்களாம். என்னடா என்ன ஐயா? 60 ఉండాయి. మొత్తం 60 ఉండాయి. లాట్ మంది అయితే ఎంత ఇచ్చేస్తారు ఇవాళ రేటుకి? 60 మంది అయితే ఇస్తారు. జత 60 మంది ఇస్తారు. సరే, ఒకవేళ నేర్లో అడిగితే అనుసరించి ఇస్తారా? ఎన్ని పళ్ళ మీద ఉన్నాయి? 4 పళ్ళ మీద ఉంది. ఇది 2 పళ్ళు వేయలేవా దీంట్లో? 2 పళ్ళు లేవు, 3-4 పళ్ళు ఉన్నాయి. 2 పళ్ళు 4 పళ్ళు ఉంటాయి. దానిపైన ముదురు లేవంటావా? ముదురు లేవు. 6 పళ్ళు 1-2 ఉంటాయా? మీరు ఇంత దూరం ఇప్పుడు అంటే రేపు నిన్న ఎప్పుడు బయలుదేరారు మీరు? 6 గంటలకు బయలుదేరారు ఉంటారు. ఇప్పుడు ఈడకి అవ్వకపోతే ఇప్పుడు వేరే సంతకి పోతారు. సరే, ఇప్పుడు ఒకవేళ మీకు ఫోన్ చేస్తే మీ దగ్గర పిల్లలు ఉంటే ఏడోడాయి చెప్తారు, వస్తే నేర్లో ఇస్తారు కదా? కర్నూలు. మీ ఫోన్ నెంబర్ చెప్పండి. 9160463074. ఇంకోసారి చెప్పండి. 9160463074. 9160463074. మీ పేరు? భాస్కర్ నాయుడు. మీకు ఎప్పుడు మీరు పిల్లలు బట్టి సాకి పెద్ద పుట్ట వెళ్ళి అమ్ముతారా? దూరం కాబట్టి దానా అన్నీ తెచ్చేసినారు. వీటికి ఏం దానాలు పెడతారు? ఎజ్జులు, శనగడ్డి, బుడల పొట్టు, సద్దలు, గాని చెక్క, మొక్కజొన్నలు, మరదానా. ఎజ్జులూసును దానికి పరవ ఏదో బుడ్డలు గడ్డి చెప్పినారు, అదేంటి? బుడ్డల పొట్టు అంటే శనగ పొట్టు. వేరుశనక్కాయలు పొట్టు అంటే ఇప్పుడు శనగ తీగ, వేరుశనగ తీగ. ఇప్పుడు మొత్తం 55 ఉన్నాయి కదా நண்பர்கள். இவங்க பார்த்திங்கன்னா கர்னூர்லேருந்து பெரிய கடாக்களை இங்கே விற்பனைக்காக எடுத்துன்னு வந்திருக்காங்க. பக்ரீத்ன்றதுனால சென்னை இது ஒட்டி இருக்கிற ஏரியா நல்லா எடுப்பாங்க அப்படின்றதுனால இங்கே கொண்டு வந்திருக்காங்க. 4 பல்லு 6 பல்லு கடை எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. யாராவது தேவைன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க நம்பர் பார்த்திங்கன்னா 9160463074. இவர் பேர் வந்து பாஸ்கர் நாயுடுன்னு சொல்லியிருக்கிறாப்புல. இதுக்கு என்ன தீவனம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டதுக்கு ஹெட்ஜ்லூசன் கெட்டி அப்படின்றாங்க. ஹெட்ஜ்லூசன் கெட்டின்னா நம்ம வேலி மசாலா நம்ம தமிழில் சொல்லுவோம், அதை தான் சொல்கிறாங்க. வேறு எந்த பில்லும் சொல்லலை. அப்புறம் புட்டல் பொட்டுன்றாங்க. புட்டல் பொட்டுன்னா கடலை பொட்டு. அப்புறம் வந்து கம்பு, புண்ணாக்குன்றார், அதாவது காணிக்கு செக்கன்றார். காணிக்கு செக்கன்னா புண்ணாக்குன்னா இவங்க கடலை புண்ணாக்கு தான் சொல்லுவாங்க. மக்காச்சோளம், அப்புறம் டிஎம்ஆர் கொடுக்குறேன்றாங்க. கடலை கொடியை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கொடுக்குறாங்களாம். எப்போவுமே இவங்க இந்த மாதிரி பெரிய சைஸ் கடாக்கெல்லாம் தான் சேல்ஸ் பண்ணுறது வழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாருக்காவது தேவைன்னா அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். பல்காக எடுக்கணுன்னா கூட எடுத்துக்கலாம். ரேட்டு வந்து நிறைய எடுக்கிற மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி தர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவங்க புதன்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு கிளம்பியிருக்காங்க. வியாழக்கிழமை காலையில் இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. இங்கேயே பக்கத்தில் மேய்ச்சிட்டு நைட்டு இங்கேயே தங்கிட்டு இருக்கிறாங்க. கூடவே தீவனம் எல்லாமே மூட்டையில் கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அதனால் ஆடுகள் எல்லாமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக தான் இருக்குது. லைவ் வெயிட் கேட்டால் 70 கிலோ 80 கிலோ வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹெவி சைஸ் இருக்குது, ஆனால் எல்லாமே அப்படி இல்லை. கொஞ்சம் கம்மியாக வர்றது எல்லாமே இதில் இருக்குது. ஜோடி 60,000 ரூபா சொல்கிறாரு. ஃபைனல் கிடையாது. பேசி நம்ம எடுத்துக்கலாம். பல்காக கேட்டிங்கன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணி தர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நமக்கு தெரிஞ்சவங்க தான். இந்த 2 கடாவையும் வந்து ஜோடி வந்து 54,000 ரூபான்னு சொல்லி எடுத்தாங்களாம். எல்லாம் 2 பல்லு, எல்லாம் ஹெவி சைஸில் இருக்குது. இப்போ ஒன்று ஏற்றிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இது வந்து
கொஞ்சம் முத்தன கடாவாக இருக்குது, கொம்பு கட் பண்ணியிருக்காங்க. அது வந்து 24,000 சொல்லி எடுத்தாங்களாம். இவங்க எப்போ பார்த்தாலும் கட்டிங்க்காக தான் எடுக்கிறாங்க, அதாவது கறிக்காக தான் எடுக்கிறாங்க. நம்ம கேட்கும்போது அப்படி தான் சொல்கிறாங்க. இவங்க எடுக்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. பார்த்திங்கன்னா கொம்பு கட் பண்ணது இந்த மாதிரியெல்லாம் எடுத்துருக்காங்க பாருங்கள். பக்ரீத் வர்றதில்லையே, அதாவது இந்த பக்ரீத்துக்கு வர்றதுன்னு இல்லை, எப்போவுமே வர்றதில்ல, இந்த ப்ரீடிங்காகவோ இல்லை வேறு எதுக்கும் யூஸ் ஆகாத கடாக்களை எடுக்கிறாங்க. இப்போ இந்த கடாக்கள் பார்த்தா நல்லா தான் இருக்குது, அதில் ஏதாவது குறை இருக்கான்றது நமக்கு தெரியல. ஸோ இவங்க எப்போவுமே கறிக்காக தான் எடுக்கிறாங்க. பெரிய கடாக்களை எடுத்து அறுக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்றது தெரியல. அடுத்த முறை போகும்போது வேணால் நான் கேட்டு சொல்கிறேன், ஏன் இந்த மாதிரி பெரிய సైజ్ కడాకులే எடுக்கிறீங்க அப்படின்றத. ఫ్రెండ్స్ వీళ్ళు వచ్చి ఎప్పుడే కూర కోసరం ఎత్తారు, మనకు తెలిసిన వాళ్ళదా. ఈ లోగా ఆటోలో ఉండే 2 వచ్చి జత 54,000 అని ఎత్తినారంట. ఇప్పుడు ఎక్కిస్తా ఉన్నారు. ఇది వచ్చి 24,000 అని ఎత్తినారంట. ఎప్పుడే వీళ్ళు వచ్చి కటింగ్ కోసం ఎత్తున్నారు, ఏం కారణం అని మనకు తెలియలే. ఈసారి కావాలంటే నేను అడిగి చెప్తాను. మూతన్నా చూపిస్తా ఉండు. ఏం మాట అన్నాడువా? இந்த 2 வந்து 54,000 ஜோடி, ఇది 24,000. ఇది కొంచెం ముదిరి ముందు ఉంది, ఒక కొమ్మ కోసింది. ఇది బక్రీద్కి ఎత్తరు కాబట్టి కొంచెం రేటు తగ్గించుంటారు.